ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு அண்ணா நகருக்காக போயிட்டே இருந்தேன். ஒரு கல்யாண மண்டபத்தில் மணமகன் மணமகளை வாழ்த்தி போஸ்டர் அடிச்சிருந்தாங்க. மண்டப என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய போஸ்டர் இருந்துச்சு. அதில் போட்டிருந்து, அடுத்த மாப்பிள்ளை நாங்கள், பொண்ணு இருந்தால் தாங்க. அதில் 3 பேருடைய ஃபோட்டோ போட்டிருக்கு. எல்லாம் புள்ளிங்க ஸ்டைலில் முடி கலர் எல்லாம் உட்காந்து இருந்துச்சு. அந்த போஸ்டரை பார்த்த உடனே நான் மட்டும் இல்லைங்க, அந்த ரோட்டில் போனவங்க வந்தவங்க கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை சிரிச்சுக்கிட்டு அப்படியே நான் வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது எனக்கு பழைய நினைவுகள் வந்துச்சு. எங்கள் கிராமத்தில் வெயில் காலத்தில் பயங்கர வெயிலாக இருக்கும். காலில் செருப்பு போட்டுடாமல் நடக்கவே முடியாது, அவ்வளோ சூடாக இருக்கும். மணல் பாலைவனம் மாதிரி இருக்கும் எங்கள் ஊர். நான் தேனி காடு தருவை புத்தந்தருவை கிராமம். நைட்டு ஆச்சுன்னா அப்படியே குளிர் ஜில்லுன்னு இருக்கும் அந்த மணல். எல்லாருமே வீட்டை விட்டுட்டு எங்களுக்கு தெருவில் வாசலில் பாய் போட்டு ஓலைப்பாய் போட்டு அதில் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுவாங்க. அப்புறமா தான் வீட்டுக்குள்ளே போய் படுப்பாங்க. ஏன்னா அப்போல்லாம் ஃபேன்லாம் கிடையாது, சும்மா கரண்டு சிம்லி இது கெரசின் லைட்டு தான். எங்கள் பாட்டி ஊரில் பயங்கர கொசுக்கடியாக இருக்கும். இங்கே கொசுலாம் இருக்காது, பட்டு குளிர்ச்சியாக இருக்கும். அந்த குளிர்ச்சியான இடங்களில் எங்கள் அம்மா மடியில் நான், என் தம்பி, என் தங்கச்சி, எங்கள் அண்ணன் அப்பப்போ வெளியூர் போயிடுவார். 3 பேரும் படுத்துட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா விரல்களை வச்சு அப்படியே தலையில் நோண்டுவாங்க. அது ஒரு வகையான சுகமாக இருக்கும். மடியில் படுத்து கிடப்போம். அப்போது கை வலித்தாலும் விவசாயத்துக்கு கூலி தொழில் போயிட்டு வந்தாலும் பிள்ளைங்களை மடியில் படுக்க வச்சு விரல்களை நோண்டி நோண்டி ஈர் எடுக்கிற மாதிரி பேன் எடுக்கிற மாதிரி நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப அப்படியே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ அதில் கதை சொல்லுவாங்க, நல்லத்தங்கால் கதை சொல்லுவாங்க. அதை சொல்லும்போதே நாங்களாம் அழுவோம். இன்றைக்கி எங்களுக்கு 59 வயசு ஆகும்போது சில போராட்டமான காலங்கள் வரும்போது அந்த நல்லத்தங்கால் கதைகளை நினச்சி நம்மளுக்கு ஒரு பூஸ்ட்டு கிடச்சிடும். அந்த சிறுகதையோட பலன்கள், பெருங்கதையோட பலன்கள். அதில் 2 கதை எங்களால் மறக்கவே முடியாது. ஒரு கதை பார்த்திங்கன்னா, தோல்வாயினுடைய ஒரு மாப்பிள்ளை, அதிகாரம் பிடிச்ச மாப்பிள்ளையோட கதை. அது ரொம்ப ஜோக்காக இருக்கும். எங்கள் அம்மா சொல்லும்போது ரொம்ப சிரிப்போம். அதை நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு ஊரில் நல்ல வசதியானவனா, ஆனால் உதடுத்தல்னா தோல்வாயனா. அவன் பேசும்போது உதடுன்னு துடிக்குமா. அப்போ அவனுக்கு கல்யாண வயசு வந்தோடனே வசதியாக இருக்குன்னு ஊரெல்லாம் அங்கே உள்ளூருக்குள்ளே பொண்ணு பார்த்தா ஒரு பொண்ணு கட்டிக்கலையா. ஏன்னா இவன் ஆள் ஒரு ஆண்மகனாக இல்லாமல் தோல்வாய் வச்சுட்டு பணம் இருக்குது, பட் எதுக்கு எடுத்தாலும் ஏடாகுடமாக பேசுகிறான், திமிராக பேசுகிறான்னு பொண்ணே கொடுக்கலையாம். அந்த பொண்ணு கொடுக்காதவனுக்கு உள்ளூரில் பொண்ணு கிடைக்காமல் வெளியூரில் தூரமாக தேடி வசதி இருக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்களாம். இவருக்கு கொஞ்சம் திமிரு ஜாஸ்தியாக. அந்த பொண்ணை எதுக்கு எடுத்தாலும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு கண்டிஷன் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு என்ன பண்ணிக்க, தோல்வாயா, இவ்வளோலாம் கண்டிஷன் போட்டது தான் உள்ளூரில் ஒரு பொண்ணு கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்கலடா, வெளியூர்லேருந்து என்ன பிடிச்சிட்டு வந்திருக்கு, என்கிட்ட இந்த அநியாயத்தை பண்ணுறியான்னு அது கொஞ்சம் கேட்டிருக்கான். இவருக்கு உடனே மானவன் தான் ரோசம் தான் அருவாள் எடுத்து ஒரே வெட்டாக வச்சு பொண்டாட்டியை கொண்டு விட்டானா. ஐயோ, அப்புறம் பொண்டாட்டியை கொண்டு புதைக்க போனானா. கதைங்க உண்மையில். புளியை தோண்டி புதைச்சிட்டு மறுநாள் போய் பார்த்தா அந்த புல்லாம் முளைச்சிருந்துச்சான். அந்த புல்லுலாம் சொல்லிச்சா, தோல்வையான்ட்டு புல்லு சொல்லிச்சான். அதனுடைய பாஷையை எங்கள் அம்மா சொல்லும்போது சிரிப்பாக இருக்கும். உடனே புல்லெல்லாம் அருவாள் எடுத்து அறுத்து கொண்டு மாட்டுக்கு போட்டாங்களாம். மாடு சாப்பிட்டுட்டு தோல்வாயான்னுச்சான். உடனே அருவாள் எடுத்து ஒரே மாடை ஒரே வெட்டாக வெட்டி மாட்டு தோலை உரித்து மேலே செய்தானா. அதை தட்டினா அது டும் 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 தோல்வாயா, டும் 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 தோல்வாயான்னு சொல்லிச்சான். உடனே அதை எடுத்துக்கொண்டு தீயை வச்சு கொளுத்துனாராம். தீயை வச்சு கொளுத்திட்டு சாம்பலாக மாறிடுச்சான். அந்த சாம்பலை எடுத்துக்கொண்டு தண்ணியில் கரைச்சானா, ஓடுற தண்ணியில். அது ஓடுற தண்ணியும் சொல்லிக்கிட்டே போச்சான். தோல்வாயா தோல்வாயான்னுச்சான். உடனே தண்ணி மேலே குதிச்சானா, தண்ணியோட செத்து போயிட்டான். அந்த 3-4 பாட்டில் எங்கள் அம்மா அந்த குரலோடு செல்லும்போது எங்களுக்கு அறியாத ஒரு சிரிப்பு வரும். அதில் என்ன அர்த்தம் என்னென்னா, மனைவியை நேசிக்காமல் கொடுமைப்படுத்துகிறவன் வாழ்க்கையெல்லாம் இப்படி தான் இருக்குங்கிறது அந்த கதையை சாராம்சம். இன்னொரு கதை சொல்லுவாங்க. அது என்ன கதைன்னா,
ஒரு பெரும் அரசன் இருந்தானாம். அந்த பெரும் அரசனுக்கு ஒரு பொண்ணாம். பல சிற்றரசர்களுடைய பையன்களெல்லாம் ஒன்றா கூப்பிட்டு தகுதியான மாப்பிள்ளை நீ தேர்ந்தெடுமான்னு விட்டுட்டாங்களாம். ஒவ்வொரு மாப்பிள்ளைகிட்ட போகும்போதும் அந்த சிற்றரசன் மாப்பிள்ளைகள், நான் ராஜராஜ, இந்த ஊர் இந்த ஊர், எங்களுக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ ஜனங்கன்னு பெருமையாக பேசிக்கிட்டே இருந்தாங்களாம். கடைசியாக ஒரு மாப்பிள்ளைகிட்ட போனாங்களாம். அவன் சொன்னான், வா என் அருமை மனைவியை உன்னை கட்டிக்க போகும் மணவாளன் நானே உனக்கு புருஷன் அப்படின்னா எடுப்பில். என்னடா நான் ஒரு பெரு அரசனுடைய ஆள், நான் ஒன்றும் செலெக்ஷனே பண்ணலை, நீ என்ன எடுத்த உடனே கெட்டிக்க போகிற மாப்பிள்ளைன்னு எவ்வளோ திமுறா சொல்லுவேங்கிற எண்ணத்தில் பக்கத்தில் இருந்தவங்களாம் துடிச்சாங்களாம். இருங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தடுத்துட்டு, எப்படி நீ என்னை கெட்டிக்க போவ அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னானா, எல்லாரும் சிற்றரசர்களுடைய சன்னுகள் தான், அவங்கெல்லாம் அரசருடைய சன்னுங்கள், நான் அப்படி இல்லை. எங்கள் அப்பா அரசாட்சி பண்ணுற இடத்துல எங்கள் அப்பாவுக்கு ஆப்போசிட்டாக பல பிரச்சனைகள் வந்துச்சு. அப்பாவுக்கு இடையில் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் நானும் எங்கள் அம்மாவும் அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இருந்து மக்களையும் மக்கள் பிரச்சனைகளையும் என்னுடைய வேலைகளையும் எல்லாத்தையும் கவனித்து பார்த்தேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த அரசாங்கத்தை நடத்துகிற அளவுக்கு எனக்கு டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டேன். யுத்தமானாலும் சரி, மக்கள் பிரச்சனையானாலும் சரி, மகளிர் பிரச்சனையானாலும் சரி, இளைஞர்கள் பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு நான் டேலண்ட்டை வளர்த்துக்கிட்டேன். இப்போ நீ ஒரு பெரிய அரசனுடைய மனைவி, உனக்கு உலகம் தெரியாது, வீடு தெரியாது, காடு தெரியாது, மக்கள் தெரியாது, மக்கள் நிலவரம் தெரியாது. ஒன்று அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஒரு குழந்த மாதிரி தான் இருப்பா. ஆனால் உன்னையும் உன் எண்ணத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டு, இந்த நாட்டையும் இந்த நாட்டுடைய மக்கள் எண்ணங்களையும் புரிஞ்சுக்கிட்டு நான் வாழ்கிறதுக்கு ஒரு தகுதியான மாப்பிள்ளைங்கிறத நான் உணர்ந்தேன். இங்கே இருந்த சிற்றரசர்களுடைய சன்னுகள் எல்லாரும் அதை சொல்லலை. சிற்றரசனுக்கு பிறந்த புள்ளன்னு தான் சொன்னாங்க தவிர அவங்களுக்கும் பொதுஜனங்களுக்கு என்ன வித்தியாசம்? இட்ஸ் அ மேன், அவர் தனி மனிதன் தானே அப்படின்னு சொன்னாராம். ஸோ நீ சூப்பராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே கல்யாணம் பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது ஒரு மாப்பிள்ளையாக இருக்கிறவன் தன்னைத்தானே எல்லா துறையிலையும் டேலண்ட்டை வளர்த்துக்கிறவன் தான் படிப்பு. ஒரு டாக்டராக இருந்தால் 100 பெண்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கும். ஒரு இன்ஜினியராக இருந்தால் உள்ளூர்லேயே 1000 பேர் பொண்ணு கொடுக்க தயாராக இருப்பாங்க. ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை எடுக்கணுன்னா ஆள் தகுதி, உடல் தகுதி, எல்லா தகுதியும் இருந்தால் தான் வேலை கிடைக்கும். அந்த வேலை கிடைச்சவங்க வந்தாங்கன்னா பொண்ணு கொடுக்க தயாராக வருவாங்க உள்ளூர்லேயே. அந்த உள்ளூரில் பொண்ணு இல்லைன்னா வெளியூரில் போனாலும் வரதட்சணையோட பொண்ணு கொடுக்க தயாராக இருக்குது. அப்போது ஒவ்வொரு மனுஷனும் தன்னை டெவலப்மெண்ட் பண்ணிக்கிடணும். தன்னை ஒரு பொண்ணை பார்த்தா ஆசைப்படுற அளவுக்கு தன்னை டெவலப்மெண்ட் பண்ணிக்கிடணும். இப்போது நமக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, இல்லை நம்மளுக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க. அந்த அக்காவை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்போம்? நம்ம ஊரில் ஒரு சோம்பேறியாக இருக்கிறோம், ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறோம், ஒரு 10 காசு சம்பாதிக்க வழி இல்லாமல் யாரையாவது டிஃபெண்ட் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருந்தா, அப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளைக்கு எவனாவது தன் தங்கச்சியோ அக்காவையோ கல்யாணம் பண்ணி கொடுப்பானா? கொடுக்கவே மாட்டான். அப்போ நம்ம அரசனுக்கே பிள்ளையாக பிறந்தாலும், அரசனுக்கே பொண்ணாக பிறந்தாலும் பொண்ணுக்குரிய டேலண்ட்டுகள் என்ன, அதனுடைய நல்ல குணாதிசயங்கள் என்ன, அதை கற்றுக்கிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் வளர்றது தான் கடவுள் கொடுத்த கிருபை. அப்போ பிறந்ததுனால யாரும் புத்திசாலி கிடையாது, இந்த சமுதாயத்தில் பிறந்ததுனால புத்திசாலி கிடையாது, நல்ல ட்ரெஸ் பண்ணுறதுனால புத்திசாலி கிடையாது, நல்ல பண வசதி இருக்கிறதுனால புத்திசாலி கிடையாது. புத்தி இருந்தால் மட்டும்தான் புத்தி. அப்போ புத்தியும் டேலண்ட்டு எப்படின்னா, ஒரு மனுஷன் நிர்வாணியாக பிறக்கிறான், நிர்வாணியாக சாகிறான். இந்த 80 வயசு உள்ள வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதை கடவுளுக்கு பயந்து நின்று போராடி ஜெயிக்கிறவன் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு மனுஷனை நம்பி தான் பொண்ணும் கொடுப்பாங்க, பையனையும் மாப்பிள்ளையாக எடுத்துக்குவாங்க. அப்போ இந்த மாதிரி பையனுங்க காமெடிக்காக அங்கே எழுதி போட்டாலும் புள்ளிங்க ஒரு ஸ்டைலில் முடியை வெட்டிக்கிட்டு அடுத்த மாப்பிள்ளை நாங்கள் பொண்ணு இருந்தால் தாங்கங்கிறது சிரிக்க நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த பையனுங்க நல்ல மாப்பிள்ளையாக, நல்ல உள்ளங்களாக பேரண்ட்ஸை மதித்து, ஊரை மதித்து, தன்னுடைய தொழிலை மதித்து, தனக்கு விருப்பப்படுற வரும்போது அந்த ஊர்லேயே 1000 பொண்ணுங்கள் அவங்கள விரும்பி கல்யாணம் பண்ணிக்கும். அதை விட்டு போட்டு பொறுப்புணர்ச்சி இல்லாமல் ஊரை சுற்றிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு திமிருத்தனமாக அலைஞ்சிக்கிட்டு வெறுக்கப்படுறதா இருந்தால் நம்மளுடைய சகோதரி கூட போய் சொல்லிடுவான், அவன் ஒரு சோம்பேறி, அவனுக்கு ஏதாவது சைட் அடித்து மாட்டிக்கிடாத, சொத்துக்களத பெருசு கிடையாது,
அந்த சொத்து இருந்தாலும் அவனால் காப்பாற்றிக்க முடியாது. அதனால் ஒரு நல்ல பையனை பார்த்தியான்னு நம்ம சகோதரியே சொல்லிடுவோம். ஏன்னா வீட்டாரே சத்துருக்கள்னு இருக்கு இல்லையா? அதனால் நல்ல மாப்பிள்ளையாக இருப்போம், நல்ல பையனாக இருப்போம், நல்ல பொண்ணு நம்மளை கல்யாணம் பண்ணும். ஆமென்.